இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மாலை நேரத்து புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நினைக்கின்றேன் இந்த நாடு மிக மோசமான ஒரு பொருளாதார பிரச்சனைக்கு போயிருக்கின்றது. ஆனாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீள்வதற்கான எல்லா விடயங்களையும் மலையகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று இந்த நாடு இந்த டாலர் கிரைசிஸிலிருந்து மேலே வருவதற்கு சிவநிலட்சுமணன் அவர்கள் உயிர் நீத்தது ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது. அவர் அன்று உயிர் நீத்து இல்லாவிட்டால் இந்த தோட்டங்கள் தேயிலைகள் அனைத்துமே மற்றவர்களின் கைகளுக்கு சென்றது. அவர் உயிர் நீத்ததன் காரணமாகத்தான் இன்று இந்த நாடு டாலரை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. எமது தாய்மார்கள் தோட்ட தொழிலாளர்கள் உழைத்து வரும் இந்த பணத்திலே தான் இந்த நாடு இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே பிரதானமாக இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையின மக்கள் கூட இந்த தோழர் சிவநிலட்சுமணன் அவர்களுக்கு நன்றி கூற அஞ்சலி கூற கடமைப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் இன்று உண்டு உறங்கி பிள்ளைகளை கற்பித்து வாழ்வதற்கான டாலர் வருவது சிவநிலட்சுமணன் உயிர் நீத்ததன் காரணத்தினால் தான். அது ஒரு பிரதான காரணமாக நாங்கள் இனங்காண வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலே இந்த இடத்திலே தோழர் சிவநிலட்சுமணன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதிலே, அது இந்த வீரம் நிறைந்த இந்த மண்ணிலே அஞ்சலி செலுத்துவது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன். ஆனாலும் இந்த விடயத்தை இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எதிர்கால தலைவர்களிடம் கையளிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், தோழர் சிவநிலட்சுமணன் அவர்களை மறக்காமல் இந்த இடத்திலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்தூபியை செய்து அவர் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றார். உறங்கவில்லை, அவர் இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றார். இன்று நாங்கள் இங்கே மரங்களை கொண்டு வந்து நட்டிருக்கின்றோம். ஆகவே விதைக்கப்பட்டிருக்கும் சிவநிலட்சுமணன் என்றுமே எங்கள் மத்தியிலே உயிர் பெற்று விருட்சமாய் இருக்கின்றார். அவருக்கான எதிர்கால வேலைகளை அடுத்த வருடம் இந்த தோட்டத்திலே ஒரு பிரதானமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இவரை நினைவு கூறும்படி உங்களிடம் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த பகுதியில் இருக்கின்ற வர்த்தகர்